வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீராஸ்க்கு வந்திருக்கோம். வீராஸில் விதவிதமான சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டே வரோம். நம்ம எவ்வளோ அழகான சாரீஸ் வாங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் ஃபால்ஸ் எல்லாம் தைக்கணும். அதே மாதிரி தான் இன்ஸ்கர்ட் கூட புடவை எந்த கலரில் இருக்கோ அந்த மாதிரி கலரில் அதே மாதிரி சேமாக நம்ம இன்ஸ்கர்ட் போடும்போது தான் அந்த புடவையுடைய லுக் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால நம்ம எப்போவுமே சாரீ வாங்கின உடனேயே அதுக்கு தகுந்த மாதிரியான இன்ஸ்கர்ட்டும் வாங்கணும். இப்போ வீராஸில் 3rd ஃப்ளோர்லேயே இன்ஸ்கர்ட் செக்ஷன் இருக்குது. வீராஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் 2-வீலர் பார்க்கிங் கிட்ட தான் நமக்கு இன்ஸ்கர்ட் நைட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இப்போது 3rd ஃப்ளோர்லேயே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இன்ஸ்கர்ட் கூட வந்திருக்கு. பாருங்கள், இங்கே விதவிதமான இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அழகழகான எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரியான உள்பாவடைகள் 120 ரூபாயில இருந்தே இங்கே கிடைக்குது. இந்த இன்ஸ்கர்ட்க்கு கீழ்பாகத்தில் அதிகமாக எம்ப்ராய்டிங் எல்லாம் வரும். விதவிதமான எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்குது. இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு தகுந்த மாதிரியும் அதே மாதிரி அந்த உள்பாவடையுடைய அளவை பொறுத்தும் ரேட் இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நிறைய கலர்ஸில் நிறைய ஷேட்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு வேண்டிய கலர் கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். அந்தளவுக்கு வெரைட்டி கலர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே ஓவர்லாக் பண்ணியிருப்பாங்க. அதாவது உட்புறமாக ஓவர்லாக் தையல் போட்டிருப்பாங்க. இதனால இழையெல்லாம் வராமல் இருக்கும். அதே மாதிரி இதில் நமக்கு 6 பார்ட் 7 பார்ட் 8 பார்ட்னு நமக்கு அது மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இடுப்பளவை பொறுத்து அதோடைய பார்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு 6 பார்ட்ஸ் இருந்தாலே போதும். இடுப்பளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 8 பார்ட்ஸ் இருக்கிற மாதிரியான இன்ஸ்கர்ட் வாங்க வேண்டி இருக்கும். எப்பவுமே நம்ம இன்ஸ்கர்ட் வாங்கும்பொழுது இடுப்பளவு நம்ம அளந்து பார்த்து வாங்கணும். ஒருவேளை உயரம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம அதுக்கு தையல் போட்டு மடித்து தைச்சிக்கலாம். ஆனால் இடுப்பளவு சின்னதாக இருந்தால் அந்த இன்ஸ்கர்ட் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நமக்கு நல்ல கலர் குவாலிட்டியும் இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் தண்ணீரெல்லாம் படும்பொழுது கலர் சாயம் போகும். அப்போது அது புடவையிலையெல்லாம் நமக்கு படிய வாய்ப்பு இருக்குது. சில பர்டிகுலர் டார்க் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தண்ணியில் போடும்போது கொஞ்சமாக கலர் போகும். அந்த மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக துவைச்சி பார்த்துட்டு அந்த கலர் போகுதான்னு செக் பண்ணிட்டு அப்புறமா தான் மற்ற துணிகளோட சேர்த்து துவைக்கணும். சைஸ் வைஸ் டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு தகுந்த மாதிரியும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சைஸில் நமக்கு எந்த மாதிரி எம்ப்ராய்டரி வேணுமோ அதில் வெரைட்டி கலர்ஸ் நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த இன்ஸ்கர்ட் பாருங்க, இதில் நமக்கு 8 பார்ட்ஸும் போட்டிருக்கு. ஓவர்லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ரொம்ப ரேட் கம்மியாக தோணுச்சு எனக்கு. எப்பவுமே உள்பாவடைகள் வேர்வையை உறிஞ்சுற மாதிரியும் அதே மாதிரி வேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். இந்த இன்ஸ்கர்ட்டுடைய ஃப்ரில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சின்ன சின்னதாக மடித்து தைச்சிருக்காங்க. எம்ப்ராய்டரி எல்லாம் இல்லாமல் ஃப்ரில் மட்டும் டிசைனாக வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு விதவிதமான மாடல்ஸ் இங்கே இருக்கிறதால நம்ம நல்லா ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம புடவை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் கூட இந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டையும் வாங்கிட்டு போகலாம். புடவைக்கு மேட்சாக இன்ஸ்கர்ட்டும் வாங்குவாங்க. சிலருக்கு வெறும் உள்பாவடைகள் மட்டும் கூட தேவைப்படும். அதனால் நீங்கள் இதையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இன்னர்ஸ் மட்டுமே வச்சு விற்பாங்க. ஸோ அவங்க வெறும் பாவாடை கூட வச்சு தனியாக விற்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி குவாலிட்டியான சம்மருக்கு தகுந்த மாதிரியான நல்ல காட்டன் இன்ஸ்கர்ட் வேர் பண்ணும்பொழுது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் விடாஸ் போகும்பொழுது மறக்காமல் இந்த இன்ஸ்கர்ட் செக்ஷனுக்கும் வாங்க. நீங்கள் அங்கே புடவை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற இந்த இன்ஸ்கர்ட் செக்ஷனுக்கும் உங்களுக்கு தேவையான கலரை உடனே வாங்கிடுங்க. இதுக்கு முன்னெல்லாம் நம்ம முதல்ல புடவை வாங்கிட்டு அப்புறமா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் அங்கே போய் இன்ஸ்கர்ட் வாங்கி மறுபடியும் தனியாக பில் போட வேண்டியிருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. புடவையை வாங்கின உடனேயே அதுக்கு தகுந்த மாதிரியான உள்பாவடையும் வாங்கிட்டு மொத்தமாக சேர்த்து நம்ம பில் போட்டுடலாம். இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டி மெட்டீரியல். இது
கோடெக் பிரிண்ட் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல காட்டன் மெட்டீரியல் இது ஒவ்வொன்றும் 3 மீட்டர் வரும். ஸோ நமக்கு நைட்டி மெட்டீரியல் வேணும்னா கூட இங்கேயே பக்கத்தில் கிடைக்குது. இந்த செக்ஷன் வீராஸில் 3rd ஃப்ளோரில் சாரீ செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் தான் இதுவும் இருக்குது. 3rd ஃப்ளோர் லாஸ்ட்டில் போனீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் நைட்டிஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த பாவாடையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் புடவையோடு மறக்காமல் உள்பாவாடைகளையும் வாங்கிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டுருந்தேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.